டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் ஹவு டு இம்ப்ரூவ் த மைண்ட் செட் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். மைண்ட் செட்டுன்னு சொன்னால் நம்மள நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறோம், நம்மளோட ஒரு ஆட்டிடியூட், நம்ம எப்படி ஒரு மைண்ட் செட்டை வளர்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இது போல் ஒரு ஆட்டிடியூடுக்கு தகுந்த மாதிரி மைண்ட் செட் வச்சுக்கிறோம். எல்லாமே தவறாக யோசிக்கிறது, எல்லாத்தையுமே சரியாக பார்க்காம இருக்கிறது அப்படின்னு அதெல்லாம் ஒரு மைண்ட் செட்னு நம்ம நினச்சிக்கிறோம். அதாவது காமன் மேன் பர்சனாலிட்டி எப்படி சொல்கிறோமோ அதுபோல் காமன் மேன் சொல்கிற மைண்ட் செட்டும் இருக்குது. ஆனால் உண்மையாக மைண்ட் செட்டுன்றது மைண்டு என்றது என்ன, மூளை வேற, பிரெயின் வேற, மைண்டு வேற அப்படின்னு நினைக்கிறோமா? இல்லை மைண்டும் பிரெயினும் ஒன்று தானா அப்படின்லாம் யோசிக்கும்பொழுது, ஒரு வேலையை செய்யும்போது, ஒரு சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸில் சில வேலைகளை எக்ஸிக்யூட் பண்ணும்போது, சில ஹோம் ஃப்ரண்ட்டில் சில வேலைகளை எக்ஸிக்யூட் பண்ணும்போது, கிளாஸ் ரூமில் ஆஸ் எ டீச்சர் நம்ம சில வேலைகளை எக்ஸிக்யூட் பண்ணும்போது, கிளாஸ் ரூமில் ஆஸ் எ ஸ்டூடெண்ட் ஹவ் யூ ஆர் பர்ஃபார்மிங், நம்மளோட ஒரு தொடர்ந்து ஒரு வேலையை எந்த மாதிரி மனநிலைமையில் நம்ம செய்கிறோம் அப்படின்றத வச்சு கூட நம்மளோட மைண்ட் செட் நம்ம இருக்கலாம். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு வரும்போது எந்த வேலையை எந்த கணிப்பில் செய்யணுமோ அதுபோல் செய்யணும்னு நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் மைண்ட் செட்டுன்றது ஒரு வேலையை எப்படி செய்யணும் அப்படின்றத காட்டிலும் நம்மளால் அதை எப்படி செய்ய முடியும், அதுதான் மைண்ட் செட்னு சொல்கிறோம். ஆனால் அந்த மைண்ட் செட்டில் தவறான கருத்துக்களோட ஒரு மைண்ட் செட்டை பில்டப் பண்ணுறோம்னு சொன்னால் தட் ஹேஸ் டு பி எஸ்சூட். எப்படி சில வேலைகளை எது சரியாக செய்யணுமோ அது போல் செய்யணும், எது சரியாக செய்யணுமோ எதை ஏற்றுப்பாங்களோ அதை மட்டும் செய்யணும் அப்படின்ற பழக்கத்தை வளர்த்துட்டா அந்த பழக்கம் ஓவர் த பீரியட் கரெக்டாக செய்கிறதுக்கு மட்டும் நம்மளுக்கு வழி தரும். கரெக்டாக செய்தால் மட்டும்தான் அந்த மைண்ட் செட்டு ஏற்புடையது. தவறாக செய்த காரியங்களுக்கு, தவறான செய்த வெறும் வேலைகளுக்கு அதுதான் மைண்ட் செட்டு அப்படின்னு நம்ம கிளைம் பண்ணுறோன்னு வைங்க. அப்போ அந்த நேரத்தில் அந்த மைண்ட் செட் ஏற்புடையதாக இருக்காது. ஏற்புடையதாக இல்லாத மைண்ட் செட்டில் நம்ம எந்த வேலை செய்தாலும் அதுக்கு எந்த க்ரெடென்ஷியல்ஸும் கிடைக்காது. இது ஒரு டீமில் இருக்கிறோம். ஒரு டீமில் ஒருத்தர் என்ன பண்ணுவார், எப்போவுமே இதை செய்தியா அதை செய்தியான்னு கேட்டுக்கிட்டே இருப்பார். ஆனால் அந்த லீடரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், டீம் லீடர்னு வைங்க, ஒரு 7-8 பேர் சேர்ந்த ஒரு டீம் இருக்குது. ஒருத்தரும் ஒரு வேலையை செய்யணும். எல்லோரும் செய்த அந்த வேலையை ஒரே லெவலில் எக்ஸிக்யூட் பண்ணி அது எல்லாத்தையும் எங்கே எல்லாம் ஜாயின் பண்ண முடியுமோ அந்த பார்ட் வைஸ் த ஹோல் அப்படின்னு நம்ம படிக்கிறதுக்கு சில பகுதிகளை நம்ம சொல்லி தருவோம். அதுபோல் ஒருத்தர் ஒரு பார்ட் செய்ய சொல்லி எங்கெல்லாம் அதை லிங்க் பண்ணால் தட் பிகம்ஸ் ஆஸ் அ ஹோல் அப்படி வருமோ அந்த வேலையை செய்கிறது தான் அந்த டீம் லீடரோட வேலை. ஆனால் அந்த மெம்பர்ஸ் ஆஃப் த டீம் செய்து கொடுத்தாங்களே அந்த வேலையெல்லாம் அவங்கள எப்போவுமே ஒரு நெகட்டிவாக சொல்லி அவங்களோட முறையில் டீக்ரேட் பண்ணிவிட்டு வேலை வாங்குறது ஒரு விஷயம் இருக்குது. அவங்களால எல்லாம் செய்ய முடியுமே, யூ ஆர் குட் அட் யுவர் ஒர்க் அப்படின்னு சொல்லி அவங்கள பாசிட்டிவாக மோட்டிவேட் பண்ணி வேலையை சிறப்பாக செய்ய வைக்கிறதும் ஒரு முறை தான். ஆனால் இந்த நெகட்டிவ் மைண்ட் செட் எதை கேட்காம இருக்கணுமோ அதையே நம்ம கேட்டுட்டு எதை கேட்கக்கூடாதோ அதை பற்றியே பேசிட்டு அவங்கள ஹர்ட் பண்ணி அந்த வேலையை செய்கிறவங்களாம் இருப்பாங்க. ஹர்ட் பண்ணுறது என்ன, ஹர்ட்டிங் பை வேர்ட்ஸ், ஸ்மால் வேர்ட்ஸ். ஒருத்தருக்கு சில வேலைகளை செய்ய தெரியாது அப்படின்னா அவங்கள கற்றுக்கிறதுக்கு தான் முயற்சி செய்து சொல்லிக் கொடுக்கணுமே தவிர அவங்களுக்கு அது தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தால் எப்படி அது? அப்போ அந்த பாசிட்டிவ் அப்ரோச்ன்றதுக்கு அங்கே இடமே இல்லைன்னு ஆயிடுமா? எந்த வேலைக்குமா இந்த சமுதாயத்தில் நம்ம இருக்கிற ஒரு சோஷியல் ஃப்ரண்ட்டில் இது முடியாது, இது இல்லை, இது கிடையாது, இது பிடிக்காது அப்படின்ற எந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ்க்கும் இடமில்லை அப்படின்னு சொல்லி ஆல் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் ஒன்லி இன் அவர் டிக்ஷனரி, த வே ஆஃப் எக்ஸிக்யூட்டிங் அவர் ஒர்க். அதில் அப்படின்னா ஒன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி தான் இட் மேக்ஸ் எ ஹோல் வேர்ல்ட் ஆஃப் டிஃபரன்ஸ். அப்படி சொல்லிட்டோம் வைங்க, அந்த பிள்ளைங்கள்ட்ட வகுப்பறையில் இருந்தாலும், ஒரு ஆஃபீஸ் ஃப்ரண்ட்டில் இருந்தாலும், வீட்டில் இருந்தாலும் அந்த வேலையை நம்மளால் செய்து முடியும். இட் மேக்ஸ் எ ஹோல் வேர்ல்ட் ஆஃப் டிஃபரன்ஸ். ஏன் சொன்னோம், உன்னால் முடியும்ப்பா, நீ பண்ணுப்பா, இட் இஸ் வெரி மச் ஈஸியர் ஃபார் யூ பீப்புள் ஆர் வெரி குட் அட் டூயிங் திஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லினா அந்த வேலையை நம்ம சிறப்பாக செய்து முடிக்க முடியும். அந்த பிள்ளைங்களும் அந்த வேலையை சிறப்பாக செய்வாங்க. வீட்டில் இருக்கிறவங்க இருந்தாலும் அவங்க அந்த வேலையை சிறப்பாக செய்வாங்க. இன்ஸ்டன்ட் பா இதெல்லாம் ஒரு நாள் முடியாதுப்பா, நீ ஏன்ப்பா இப்படி வர அப்படின்னு சொன்னாக்க அவங்களால அப்படியே முடியாதோன்னுமோ அப்படின்ற ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. இல்லை, நம்ம ஒரு லீடர்னு சொன்னால் அந்த லீடர் தன் கீழே இருக்கிற சபார்டினேட்ஸ்க்கு, தன் கீழே இருக்கிற மெம்பர் ஆஃப் த டீம் மெம்பர்ஸ்கிட்ட என்ன சொல்லணும், இதெல்லாம் முடியும்ப்பா, சீக்கிரம் முடிச்சுடுங்கப்பா, நம்ம எல்லோரும் சேர்ந்து சீக்கிரம் ப்ரெசென்ட் பண்ணால் அடுத்த 100 ப்ராஜெக்ட் பற்றி செய்யலாம்ப்பா, ஏன்ப்பா இதையே வச்சுக்கிட்டு இப்போ செய்துக்கிட்டு இருக்கணும், வி வில் ஃபினிஷ் இட் பிட் early ahead of the schedule by 3-4 days அப்படின்னு சொல்லி அந்த அஹெட் ஆஃப் த ஷெட்யூல் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அந்தளவுக்கு அவங்கள்ட்ட என்ன பாசிட்டிவாகவும் எளிமையாகவும்
அவங்கள நானும் ஒருவன் அப்படின்றத சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு அந்த வேலையை முடித்தா இட் மேக்ஸ் எ வேர்ல்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் மாதிரி. அங்கேயும் இங்கே என்ன வரும், இங்கேயும் இதே வார்த்தைகளை பேசுகிறதுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு. அப்படி பேசுகிற மைண்ட் செட்டு தான் ஏற்புடையது. நல்ல சில லீடர் இருப்பாங்க, சில மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி இருப்பாங்க, அவங்கள எதிராக இருக்கிறவங்களுக்கு அவங்களோட முறையில் டீக்ரேட் பண்ணுறது மட்டும்தான் அவங்களுக்கு வேலை. சிலவங்களுக்கு என்ன நினைப்பாங்க தெரியுமா, சிரித்து பேசி பழகினாலே அவங்கள நம்ம எப்படியா இருந்தாலும் நம்மளை வேலை வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சிரிக்கவே மாட்டாங்க, சிரித்தே பேசவே மாட்டாங்க. எல்லாமே நெகட்டிவாக இருக்கும். சிரித்தே பேசவே நின்றுண்டே உட்காண்டே அப்படின்னு சொன்னால் நிற்கும் போதே எப்படி உட்காந்துக்க முடியாது. உட்காந்துருக்கும் போதே எப்படி நிற்க முடியும்? ரெண்டும் முடியாது. ரெண்டும் வேறு வேறு பார்ட்டில் செய்ய வேண்டிய வேலை. ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்க, சிரிக்காமையே பேசாமையே அப்புறம் பழகாமையே அவங்க நல்லவங்களாக எப்படி ரேட் பண்ண முடியும்? இது வகுப்பறையில் ஏற்புடையது, ஹோம் ஃப்ரண்ட்டில் ஏற்புடையது, இன்னும் சோஷியல் ஃப்ரண்ட்லேயும் ஏற்புடையது. ஒரு பார்ட்டிக்கு போகிறோம், ஒரு கெட் டுகெதருக்கு போகிறோம், அங்கே என்ன பண்ணுவாங்க, ஒருத்தரோட பேசவே மாட்டாங்க. அப்படின்னா அந்த கெட் டுகெதருக்கே பொருள் இல்லைல்ல. அப்போ என்ன செய்யணும், அங்கே ஒரு கெட் டுகெதருக்கு போனால் அங்கே என்ன ரோலோ அந்த ரோலை பர்ஃபெக்டாக செய்யணும். இப்போ இந்த மைண்ட் செட்ன்றது இட் இஸ் ரிலேட்டட் டு த ரோல் டிஃபைனிங். It is related to how you are perform. It is related to how you are executing the work. இது எல்லாத்துக்குமே இந்த மைண்ட் செட் உண்டுன்னா அப்போ அந்த நெகட்டிவ் மைண்ட் செட்டை காட்டிலும் பாசிட்டிவ் மைண்ட் செட் டு இன்டராக்ட் வித் பீப்புள் தட் இஸ் மோஸ்ட் வாரண்டட் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியும். ஒரு கெட் டுகெதர் போனால் எல்லாரோடையும் பழகினா தான் அந்த கெட் டுகெதரோட வேல்யூவே அங்கே தான் அது பொருள்படும். அங்கேயும் போய் பேசாமல், அங்கேயும் போய் அமைதியாக ஒரே முறையில் உட்காந்து யாரோடையும் பேசாமல் சிரிக்கவே சிரிக்காமல் ஹலோ அவ்வாரின்னு கூட கேட்காம இருந்தால் அந்த கெட் டுகெதருக்கு போயிட்டு என்ன பலன் இருக்கும்? இதை பயனளிக்காது. பயனளிக்கிறதுக்கு உண்டான அது தட் இஸ் நாட் த ரைட் வே டு இன்டராக்ட் வித் பீப்புள் அப்படின்னு நம்ம சொல்லி தருவோம். அதனால் உளவியல் அடிப்படையில் நம்மளோட பழக தெரியும். மனம் நம்மளுக்கு எளிமையாக இருக்குது, லேசாக இருக்குது அப்படின்னு சொன்னால் மனத்தில் கனம் இருக்கிறத காட்டிலும் மனம் எளிமையாகவும் என்ன ஒரு ஃபெதர் போல் எளிமையாகவும் லேசானதாகவும் இருக்கணும் என்று சொன்னால் மற்றவங்களோட பழகினாதான் அந்த கருத்து நம்மளுக்கு உடன்படுறது இல்லை, அது வேறு விஷயம். எங்கே போனாலும் நம்மளுக்கு விருப்பப்பட்ட பேச்சுகளை மட்டும்தான் பேசணும்னு எப்போவுமே இல்லை. எல்லா பேச்சுக்களும் வரும். அது விருப்பம் இருந்தாலும் விருப்பம் இல்லாட்டியும் காது கொடுத்து வாங்கிட்டு முடிஞ்சால் ஏற்றுக்கிறது, இல்லாட்டி அதுலேருந்து we can eschew that particular words and come out of it. ஆனால் நம்மளுக்கு பிடிக்காததை பேசிட்டாங்கன்னு சொல்லி எப்போவுமே நம்ம என்ன பண்ண முடியாது, இன்ட்ராக்ட் பண்ணாமல் இருக்க முடியாது. அது நேற்றைய நிகழ்வு நேற்றோடு சென்று விட்டது. இன்று இப்பொழுது இந்த கணம் நம்ம என்ன பண்ணணும், அதை பழகிறதுக்கு உண்டான முறைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஸோ அதனால் மைண்ட் செட்ன்றது எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கணும், எளிமையாக இருக்கணும், பழகிறதுக்கு தக்கினதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ்.